வணக்கம். அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? நாங்கள் ஈரானிடம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஈரானுக்கு அதில் விருப்பமில்லை போல் இருக்கிறது என்று. அதாவது அமெரிக்கா கெஞ்சி கொண்டிருக்கிறது, ஈரான் அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. என்ன காரணம்? உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்றைய தினம் மட்டும் ஜோர்டானில் அமெரிக்க தளத்தின் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒருத்தரை காணோம். போதாக்குறைக்கு பென்டகன் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த குறுகிய காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஈரானுடைய தாக்குதலில் மட்டும் அமெரிக்காவை சார்ந்த 100க்கும் அதிகமான போர் வீரர்கள் இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. கூடுதலாக 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதையும் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்தாலுமே அதை வெளியே கொண்டு சொல்ல வர மாட்டாங்க. ஊடகங்கள் இல்லை இஸ்ரேல் புகுந்து விளையாடுது, அதேமாதிரி அமெரிக்கா இதோ என்ன மாதிரி எகிற விடுறான் இப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்களே ஒழிய அவர்கள் உண்மையை சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த போரில் என்ன அப்படின்னா, ஈரானுடைய ஆதிக்கம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அமெரிக்கா இன்றைக்கு கெஞ்சி கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தி என்ன, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஹோர்முஸ் நீரிணை வழியாக இதோ நாங்கள் சொல்கிற வழியாக போங்க அப்படின்னு தொடர்ந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்னதனுடைய பேரில் சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள், கச்சா எண்ணெய் ஏற்றி கொண்டு சென்ற 3 கப்பல்கள் இன்றைக்கு ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. போதாக்குறைக்கு செங்கடல் ஹூத்திகளுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. அப்போது மீண்டும் கச்சா எண்ணெயினுடைய விலை எகிற ஆரம்பித்திருக்கிறது. ஆசியான் நாடுகள் எல்லாமே தவித்து கொண்டிருக்கிறார்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது அமெரிக்க ஆதரவு நாடுகள் எல்லாம் அமெரிக்காட்ட போயிட்டு இதை தொடர்ந்து கொண்டிருந்தால் சரியில்லை அப்படின்னு மீண்டும் முறையிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈரானில் டெஹ்ரானில் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ட்ரம்பினுடைய ஃபேமிலி அதை ஒரு பில்போர்டு மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இரத்தத்திற்கு இரத்தம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ட்ரம்புக்கு எதிராக ஈரான் ஒரு 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 அதிகார வர்க்கம் மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஈரான் இருக்கக்கூடிய கடைகோடி மனிதனும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தெருவில் நிற்கக்கூடிய காட்சியை நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். அது மட்டுமா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம் கார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவுடைய அதிபதி, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஈரான் மீது போர் தொடுத்த போது 8 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய அமெரிக்காவுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்பாகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏறத்தாழ 16க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் ஈரானால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்போது ட்ரம்பினுடைய நிலைமை அமெரிக்காவில் ஒவ்வொரு நாளைக்கும் மிக மோசமான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவிற்குள்ளேயே ட்ரம்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் கொந்தளிப்பு இன்றைக்கு எழும்பி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஏற்கனவே மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்குள்ளே நடந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னா, 16 வீரர்களுக்கும் அதிகமான பேர் ஈரானால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்திலே மிகப்பெரிய தொழில்நுட்பம், மிகப்பெரிய ஆயுத பலம், உலகத்தினுடைய வல்லரசு அப்படின்னா அவன் பாட்டுக்கு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல இவ்வளவு நாட்கள் ஒரு ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டியுண்டு நாடு, இவர்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகையிலும் ஒரு சின்ன நாடு, எல்லாவற்றிலும் இவர்களுடைய பின்தங்கி இருக்கக்கூடிய நாடு என்று இவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நாடோடு போரிட்டு ஒரு சிறு வெற்றியை கூட, இவர்கள் நினைத்ததில் 1% பங்கை கூட இவர்களால் பெற முடியலை அப்படிங்கிறது இன்றைக்கு கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை அமெரிக்கா தொடர்ந்து சந்தித்து வருகிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், ஆயுத வியாபாரிகள், இவர்களை மகிழ்த்தாக வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஆயுதம், மருந்து, இது மாதிரியான விஷயங்கள் தான் அவனுடைய பொருளாதாரத்தையே தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலரில் நடக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் வியாபாரம்ங்கிறது. அதனால் ஆயுத வியாபாரிகளை மகிழ்ப்பது, இதற்காக அப்பாவி நாடுகளில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது தொடர்ந்து போரை உருவாக்குவது, பதட்டத்தை உருவாக்குவது, உள்நாட்டில் போய் பிரச்சனைகளை உருவாக்குவது,
இதன் மூலம்தான் தன்னை வல்லரசாக காட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஊர் உலகத்திற்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மொஜ்தபா கமீனி அவர்கள் ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ட்ரம்பிற்கு வரலாற்றில் மறக்க முடியாத அளவிற்கான ஒரு பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார். முஜ்தபா கமீனி உங்களுக்கு நல்லா தெரியும், அயதுல்லா கமீனி அவர்கள் அமெரிக்காவினுடைய நயவஞ்சகமாக கொல்லப்பட்டதற்கு பிறகு ஈரானில் மிக முக்கியமான பொறுப்பிற்கு வந்தவர். அவர் வந்ததற்கு பிறகு அமெரிக்காரன் அவர் உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிறதே தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவரும் இறந்திருக்கலாம் அப்படின்லாம் சொன்னானுங்க. ஆனால் முஜ்தபா கமீனியினுடைய தலைமையில் இன்றைக்கு ஈரான் அமெரிக்காவை எந்த அளவிற்கு முள்முனையில் நிறுத்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் பாருங்கள், எத்தனை முறை அவனே வந்து கூப்பிட்றான், வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் அப்படின்னு. பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே போர் நடத்துறது. அதனால தான் ஈரான் தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று, சமாதானத்துடனான பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை நடந்தது, ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னா அதை பின்பற்ற வேண்டும். மாறாக ஒரு பக்கம் சமாதான பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் போர் அப்படின்னா இனிமேல் நாங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணமே இதுதான். இப்போது ஜோர்டான்லேயும் ஈராக்கிலையுமே அமெரிக்க தளங்களின் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலில் ஒரு பெரிய அளவிலான அதிர்ச்சி அமெரிக்காவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எல்லாமே அந்த நாட்டிற்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய நோக்கம். அப்படி சொல்லி அவன் அதுக்காக மட்டும் இல்லை, அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரங்கள், அவனுடைய பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிகளுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, பெரிய பெரிய ஆட்கள் வந்து அங்கே வியாபாரம் செய்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பாதுகாப்பு கொடுக்கறதா அமெரிக்காவினுடைய நோக்கம். ஆனால் அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய நோக்கத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கி இருக்கிறது ஈரான். எல்லாருமே கிளம்ப வேண்டிய சூழல் இருக்குது, பதுங்கு குடியில் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது, விமானங்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். இப்படி எல்லாமே ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் அமெரிக்காவிற்கு எதிராக ஈரான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை அரபு நாடுகள் சந்தித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.